ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஹாய். நான் சொல்ல தேவையில்லையா, நீ மட்டும் சொல்ற? சொல்லு, ஹாய் சொல்லு. ஹாய். நல்லபடியா வந்துட்டோம் பைக்ல. ஆனா கொஞ்சம் கஷ்டமா இருந்தாலும் இவர் சந்தோஷத்துக்காக நான் கஷ்டப்பட்டு வந்தேன். சரிங்களா? ஆமா, உண்மையிலே அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுங்க. ட்ரெயினில் டிக்கெட் புக் பண்ணாங்க, ஆர்ஏசியில் கொடுத்துட்டாங்க. அதனால அந்த அம்மா என்ன பண்ணாங்கன்னா என் கூட வசதியாக வண்டியில் வரலாம்னு நினச்சாங்க. இப்போ வண்டியில் வரும்போது எவ்வளோ வசதியாக இருக்குன்றது அவங்க நல்லாவே தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் உண்மையிலே ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தது. ஆனால் நல்லபடியாக வந்துட்டோம். ஆனால் கரெக்டாக என்ன சொல்லுவாங்க தெரியுமா, வீட்டு பக்கத்தில் ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி எனக்கு ஒரு மாதிரி கை கால்லாம் ரொம்ப வலி வந்துருச்சு, அப்படியே ஒரு மாதிரி ஆயிட்டேன். நான் வீட்டில் போய் விழுந்ததான் எனக்கு தெரியும். நாங்கள் வீடியோ எடுத்து போட்டோம் வந்துட்டோன்றது. அது வந்து ரொம்ப லேட்டாக வேற போச்சு, ஏன்னா நெட்டு கிடைக்கல. இன்னொருத்தவங்க வந்து என்ன கேட்டிருந்தீங்கன்னா, நீங்கள் 2 பேர் மட்டும் போயிருக்கீங்களா, பசங்க ஏன் வரலன்னு சொல்லி. அப்படிலாம் இல்லை சொல்ல கமெண்ட்ல என்ன சொல்லுங்க, நீங்கள் 2 பேர் சுத்தத்துக்காக பசங்களை விட்டு இது மாதிரி சுத்துறீங்களே, அறிவில்லையா அப்படின்னு சொல்லின்ற மாதிரி கேட்டாங்க. அறிவில்லைன்னு சொன்னாங்களா? அது எக்ஸ்ட்ரா பேர் சொல்லி நான் ஒரு ஃப்ளோவில் வரணுன்றதுக்காக சொன்னேன். அப்படிலாம் சொல்ல அவங்க கமெண்ட் நான் போடுறேன் பாருங்க. எங்க பசங்களை விட்டுல நான் எங்கேயும் போல, எங்க பசங்களை விட்டு தான் வரோம். செல்லக்குட்டிகளா பாரு. அதே மாதிரி வந்து பாப்பாவுக்கு வந்து கையில கட்டு போட்டிருக்கு. 2-3 பேர் கேட்டீங்க என்ன ஆச்சுன்னு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவள் சைக்கிள் ஓட்டும் போது கீழே விழுந்துட்டு லைட்டாக ஒரு என்ன சொல்லுவாங்க, ஹேர் கிராக் மாதிரி விழுந்திருக்கு. அதனால வந்து மாவு கட்டு போட்டிருக்கு. இன்னும் ஒரு 2-3 நாளில் பிரிச்சிருவாங்க. ஓகேவா? நாங்கள் வந்திருக்கோம். எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா தென்னந்தோப்பில் இருக்கோம். நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். பாய்.